ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டவுன் vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வீக்கெண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்ச நாளாக நான் மோனா யாருமே வெளியே போகிறதில்ல, ஃபேமிலியே யாரும் வெளியே போகிறதில்ல. பட் மம்மி டாடி வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸு அதெல்லாம் எந்த போய்ட்டு அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வீக்கெண்ட்லேயே வீட்லேயே நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. ப்ளஸ் என்னென்னா, நான் இன்றைக்கி ஒர்க்கிங்கு சண்டே, பட் ஸ்டில் எனக்கு ஒர்க்கிங் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணியிருந்தேன், வீட்டிலே இருக்க போகிறேன், மோனா கூடவே இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு நார்மல் ஒரு ஃபன்ஃபில் ஒரு வீக்கெண்ட் எப்படி போகுது வீட்டில், அதை தான் இந்த வீடியோவை. சரி, இன்றைக்கி என்ன நான் பண்ண போகிறேன் மோனா வச்சுக்கின்னு. இப்போ அதுவும் சும்மா இருந்தாலே சேட்டை ஜாஸ்தி. இப்போ வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சிங்களா. ஸோ சூப்பர் சேட்டை, ஒரு அழகான சேட்டை, அதுதான் சொல்லுவேன் நான். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்ட் மம்மியோட அவுட்ஃபிட் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கிறாங்க. டக்குன்னு ஏதோ பீட்ரூட் வருதுன்னு நினச்சிக்கண்ணே மேலேருந்து. எங்கே போகிறீங்க? சீமந்தம். நம்ம வீட்டில் எப்போவுமே சீமந்தம் ஃபங்க்ஷன். சீமந்தம் பேபி சவர் தானே சீமந்தம்னா? எப்பப்பா? 9 months 7th month? இன்னைக்கு வீக்கெண்டு, நான் ஒர்க்கிங்கு, எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இந்த மேடம் இதோட ஸ்பாட் பூச்சிச்சு. இது வந்து இங்கே ஸ்பாட் பூச்சிடும் மேடம் வந்து. நான் வாழ்வுடா, நான் வாழ்வு. நீ வேணா சுமப்பா, உனக்கும் இதே வாழ்வு. நான் உனக்கு உன்னை சுமக்கிறேன், உன்ன என்ன நீ ஏன் வாரிசு சுமக்கிறேன், நான் உன்னை சுமத்துங்கிறேன். உன்ன என்ன உள்ள கம கமான்னு ஸ்மெல் அடிக்குது. என்ன எடுத்து வச்சுக்கோங்க, சாப்பிடு. பச்சடி எடுத்துக்கோ, அப்புறம் எண்ணெய் காய் பண்ணி வச்சுக்கிறேன். கத்திரிக்காய் உருளைக்காய் போட்டு அது டுடே நோ, வெறும் முட்டை தான். எனக்கு வெஜ்ஜுக்கு உனக்கு பன்னீர் பார்த்தேன் இப்போதான். பன்னீர் 65 வெஜ் பிரியாணி. ஓகே, வரும்போது என்ன வாங்கினாங்க? புது பொண்ணு மாதிரி இருக்காங்க. அவரை பத்தி சொல்லி இன்னும் நீ புது பையன் மாதிரி இருக்கிறேன்ட்டு அதான் பாக்குறாரு. என்ன பத்தி யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. அவர் எப்பவுமே அப்படிதான் இருக்காரு. என்றும் பதினாறுதான் மண்ணு பரவாயில்ல. நான் இல்ல என்ன இல்ல. ஓகே பாய். வண்டி குப்பலாரி மாதிரி இருக்கு. சர்வீஸ் விடணும். இப்போலாம் எங்கே எடுக்கிறதே இல்லையே, வெளியே போகிறது இல்லையே. சர்வீஸ் விடணும். அப்படியே திரும்பிடுவீங்களே. பாய். மேடம், என்ன பிளான்ஸு வீக்கெண்டு? கேக் வேணும். ஐயோ, கேக்கோட நிறுத்திக்கோட. கேக்கோட நேற்று ஒரு ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தேனே, அது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, நல்லா தூக்கம் இருந்துச்சு. எஸ், இன்னொரு ப்ராடக்டாக வாங்கி கொடுத்தேனே. நெக்ஸ்ட்டு என்ன நான் வாங்கி கொடுத்துருங்கிறோம் பாருங்களேன். பெயின் பார்க்கணுமா, அது சீப்பு, பொட்டு, க்ரீமு, கிஃப்ட்டு மேலே கிஃப்ட்டு தான் மேடம்க்கு டெய்லி. ஆமாம், இது கிஃப்ட் கணக்கு தான். கேட்டால் போட்டு கொடுத்தாச்சு. எடு இருக்கிற பேனெல்லாம் இதில் தலையில் இருக்கிற பேனெல்லாம் ஏன் தலையில் வந்து உயிர் எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். காமி புது பெயின் பத்தியா? எடு. எனக்கு எங்க இருந்து புடிச்சிக்கிச்சு தெரியுமா? அந்த ஹோட்டல்ல தண்ணீர் ஆடணும்ல, ஆமா, அங்க இருந்து புடிச்சிக்கிச்சு. அதுக்கு முன்னாடி அவ்வளோலாம் இல்லை. திஸ் இஸ் நியூ மாடல் சீப். நம்ம வந்து ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்போம். இது இஸ் இட்? தெரியல, நான் பார்த்தேன் தெரியல. அப்பா நீ வேணாப்பா, நீ என் முடியோட கொத்தா பிடிங்க எடுத்துடுறப்பா. என்ன எடுக்கணும்? என்ன எடுத்த ஒன்றும் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் வந்துச்சு. ஏன்னா பிரிஞ்சா வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லுவோம் நம்ம. அதானா பிரிஞ்சி கிஞ்சின்னு நாங்கள் வெஜிடபிள் வெத்த பார்த்துக்கிறேன். ஏன்னா பிரிஞ்சி பிரிட்ஜி நீங்கிறான்ட்டுன்னு
ஓகே இது வந்து பன்னீர் பன்னீர் மஞ்சூரியன். ம் ஓகே நீ சாப்பிட்ணும்ல. நான் அப்புறமா கட் பண்ண கூட இல்லை. இப்போ தான் கற்றுக்கிறேன் நானா. டெய்லி வருஷம் வீட்டில் என்ன ப்ரெக்னென்ட் லேடி ஆக்குறாங்க. இப்போ தான் வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வீட்டுக்கு வந்துக்குது. நான் ஒரு வீட்டுக்கு வந்துக்குதா? நான் அப்படின்னா நீ சொல்ற இது நம்மளுக்கும் தெரியாதுல்ல. எனக்கும் நானும் இப்போ தானே கற்றுக்கிறேன். மொத்தம் பொண்டாட்டிக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும், ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு தானே துடிச்சுங்கிறேன். இது எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஹாஃபாக கட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு, கையில் கட் பண்ணிக்காதீங்க. ஐயோப்பா நீ கட்டே பண்ண வேணாம், எனக்கு விட்டுருப்பா. ஈஸி ஈஸியா? ஏ கை கை என்னத்துக்கு உனக்கு இந்த வேலை? காயா இருக்கா? ஆமா ஓகேல. ஓகே ஒரு ஹாஃப் எடுத்து வச்சிருங்க, இன்னொரு ஹாஃப் எடுங்க, அதை ஹாஃபாக கட் பண்ணுங்க. ஏய் இப்படி கட் பண்ணுப்பா. யாருன்னா இப்படி கட் பண்ணுவாங்களா? அப்படிதான் சொல்றேன். பா ஜான் கிளின்டன் உலக அதிசயம். அவங்க மேல ஊற்றி பார்க்குறாங்க, என்ன பண்றாங்க? ஆப்ரேஷன் பண்றாங்க. கையை பாரு, இப்ப பாரு, கையை மட்டும் பாரு. நீ நானும் தான் ஆட்டை பூச்சி தூக்கின்னு போனோம். அப்படி சொன்ன நான் இப்படி சொன்னேன், நீ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறீங்க சுத்தம். ஐயோ கை கை கை. இப்பதானே கத்துக்கிற, கூடிய சீக்கிரம் கத்துக்கிறேன். உங்ககிட்ட தான் கத்துக்கணும் எல்லாரும். வாட்டர் மெலனே எப்படி கட் பண்ணுவது? என்ன இது? இப்படி சாப்பிடும். அடி வாங்க. இதுல ஆஃப் பண்ணி விட்டா அதுலயே கட் பண்ணுங்க. அது வச்சிடுங்க. எதுல? அதை வச்சிருங்க. ஐயோ அதை வச்சிருங்க. அதை வச்சுட்டு அதை கட்ட. அதான் சின்ன பீஸு. இதில் ஆஃபா? எப்படியோ கட் பண்ணி எப்படியோ கொண்டு வந்துடுவீங்க. கட் பண்ணி கொடுத்தானா இதோட எடுத்து கொடுத்துறவா? ட்ரை பண்றேன். ஈஸியா தான் இருக்குது. ஈஸி தான். ஓகேடா. நம்ம என்ன பண்றோம்னு முக்கியம் இல்ல, பண்றோமா எப்படி பண்றோம்ன்றது முக்கியம் இல்ல, பண்ணிடுறோம். இப்போ அதை கொஞ்சமா பீஸ் பீஸா கட். அதல்ல இது ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுங்க. எவ்வளோ பெரிய கத்தி. சும்மா இருப்பா, ஏதோ ஒன்று மொத்தம் உனக்கு நான் ஐட்டம் சேர்க்கிறேன். மட்டன் வெட்டுற கத்தி, சிக்கன் வெட்டுற கத்தி. இல்லைப்பா ஈஸியாக இருக்குது. அழகா அப்படியே ஸ்லைஸாக எடுத்துட்டா. இப்போ பீஸ் பீஸா கட் பண்ணுங்க. பெப்பர் வேணுமா? வேணாம். அவ்வளோதான் இருக்குது. நாட்டிதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அம்மா இன்னைக்கு வந்து உனக்கு என்ன வேணா சொல்லு, என் கையில எல்லாமே தப்பு. கேக் வேணும். கேக்கு எல்லாம் ஓகே. இது சாப்பிடு பேக்கு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடணும். வாய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரஃபல் கேக்கு எப்பயாவது தான் கேட்குறேன் நான். எப்பவுமே கேட்கறது உனக்கு நான் வாங்கி தர சொல்லும். நல்லா சாப்பிடு, நீ கேட்கறத நான் வாங்கி தரேன். ஆனா நான் கொடுக்குறத கொஞ்சம் சாப்பிடணும். ஓகே உள்ளுக்குற சிசுவும் சாப்பிடணும்ல, ஹெல்த்தியா வெளியே வரணும்ல. ஓகே போதுமா? போதும். அதுவே இப்போ வச்சு தான் சாப்பிடுவேன் நான். நன்றி காரு. சூப்பரா கட் பண்ணிக்கிறேன்னா. இப்போ அதெல்லாம் என்ன பண்ணா? போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். அது என்னத்த பண்றீங்க? இத வந்து அப்படியே குப்பைல போட்டுறேன். அப்புறம் அது எதுக்கு பிடிக்கிறீங்க? எனக்கு அது வேணாம், எனக்கு பிடிக்காது. சரி ஓகே. கேப்சர் வெட்டிட்டு தானே எடுத்து சாப்பிடக்கூடாது. நோ பைசன் சாப்பிடலாம். டெஸ்டிங். நான் ஜேம்ஸ் பாண்ட் மேடம் வாமிட் எடுத்து டயர்டாகி உக்காந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எப்பவுமே வாமிட் தான் பாவம். ஏய் சாப்பிட விடு மம்மியா. உள்ளக்கிறவன் தானே பண்ணுறான். நீ வேணா அந்த மசாலா பூரி பானிபூரி
பீட்சா சாப்பிட உள்ள இருக்கிறது வந்து சாப்பிட்றோம். அதான் தான் இஷ்டப்படுறது. நல்ல ஐட்டம் கொடுத்தா பாருங்க. அப்பயே வாட்டர் மெலன் கட் பண்ணி கொடுத்தேன், சாப்பிடல. இப்போ பாருங்க ஏஞ்சிச்சு சொன்னோன்னா 1 2 3 கோ டப்ப 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 டப்ப. ஃப்ரெண்ட்ஸ் பாவம் அதுவும் முக்கி பார்க்குது, உக்காந்து பார்க்குது, ஏஞ்சி பார்க்குது. சோறு இறங்க மாட்டேங்குது. வாமிட்னா வாமிட்டு. இப்போ என்ன கேட்டுக்கிறேன் நீ? இப்போ என்ன வேணும்? சரி ஓகே, கேக் வாங்கி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து வாந்தி எடுத்துனுக்கிறல்ல, அதனால என்ன பண்ணுறது, கொடுக்கக்கூடாது தான். ரொம்ப இல்லைன்னு வாங்கி கொடுத்துடல. பட் பாவம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா ஏதோ ஒன்று சாப்பிடுதான்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கேக் ஆர்டர் பண்ண போகிறேன். 3rd கிஃப்ட் ஃபார் த டே. கிஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது, சாப்பிட்றதுக்கு கேக் ஆர்டர் பண்ணி கொடுக்கலான்னுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேக் வேணும்? ட்ராஃபிள்ஸ். இதோ ஃப்ரெண்ட்ஸ் கேக் கூட இறங்கல பாவம். எல்லோரும் மோனாக்காக ப்ரே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மாதம் வந்து சரியாயிடணும். அடுத்த மாதம் தான் 4வது மாதம். எல்லோரும் வந்து இப்போது உனக்கு தைரியம் சொல்லிக்கிறதே வந்து 3 மாதம் வரைக்கும் தான், 3 மாதம் வரைக்கும் தான். 4th மந்த் நீ சரியாயிட்டினா போதும். அதுதான் எனக்கும் கவலை. டெய்லி வாங்கி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ், வாயில் வச்சிச்சு. இது கூட முடியல, வச்சிச்சு. நான் தான் பண்ண போகிறோன்னு தெரில, பயமாகுது. 1 eternity later. நைட்டுக்கு என்ன டின்னர் இன்னைக்கு? கோதுமை தோசை. வெரி குட். மீட் தோசை. இதெல்லாம் ஹெல்த்தி தான், கோதுமை தோசை இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட்டுக்கு நம்மளுக்கு டின்னருக்கு வந்து கோதுமை தோசை மம்மி சொல்ல போகிறாங்க. அதுக்கு பன்னீர் தானே அங்கே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் இருக்குது. ஸோ கோதுமை தோசைக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர். உருளைக்கிழங்கு கூட இருக்குது. கிழங்கு கூட இருக்கா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இன்றைக்கி வந்து நாள் வந்து சுலபமாக அப்படியே கொஞ்சம் ஈஸியாக போச்சு. எனக்கு ஈஸியாக போச்சு. பட் மோனாக்கு வந்து சரியான வாந்தி. 3-4 வாட்டி வாந்தி எடுத்துட்டு டயர்டாகி படுத்துனுக்குது. ஸோ இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. எப்படி வீக்கெண்ட் போச்சோ அப்படி தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட நேச்சுரலாகவே இப்படி தான் போயிருந்தால நாங்கள் இவ்வளோ தான் என்னால் எடுக்க முடிஞ்சது இன்றைக்கி. வேறு எதுவும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே நடக்கலை இன்றைக்கி. ஒரு வாந்தி தான் நடந்துச்சு வீட்டில். பாவம் ஒரு வாந்தியாக போய் நின்றுச்சு பிள்ளைக்கு. பாவம்னு சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உண்மையாகவே அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க. ரொம்ப கஷ்டப்படுது. அதுவும் சின்ன பிள்ளை தானே, அது வந்து இதெல்லாம் யூஸ் டு இட் ஆகலை இன்னும். இந்த வாந்தின்றதெல்லாம் எப்பயோ ஒரு நாள் வாந்தி எடுத்தால் பரவாயில்ல, அப்பப்போ டெய்லி வாந்தி எடுத்துனே இருந்தால் இங்கெல்லாம் நெஞ்சு எரியுது, அதெல்லாம் வேறு சொல்லுது இல்லைங்களா. அது வந்து பாவம் கஷ்டப்படுது அது. அதனால தான் நான் படுறேன். கண்ணால் பார்க்குறதுனால எங்களுக்கு தெரியுது எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே இருக்கும், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.